ஹாய் வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே ஆண்களுக்கு இந்த பிரச்சனை சகஜமாயிட்டு. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நம்ம உணவு பழக்கம் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம ட்ராவலிங் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம சினிமாவில் தான் அதிகமாக பைக் பார்த்துட்டுப்போம். இப்போவும் 25 வருஷமாகவே ரெகுலர் வாழ்க்கையில் எல்லாருமே பைக். 2010 அந்த டயத்துலலாம் எல்லோரும் சைக்கிள் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது எல்லோரும் பைக் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அது மட்டும் இல்லை, உணவு முன்னாலெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு அதிகபட்சமே 2 நேரம் தான் சாப்பிடுவோம். இப்போல்லாம் அதிகபட்சம் 4 நேரம் 5 நேரம் வரைக்கும் சாப்பிட்றோம். அப்போ உணவு பழக்கம் மாறி போச்சு. உணவு பழக்கம் அப்படி சத்தான உணவு பழக்கத்துக்கு சாப்பிட்றோமான்னா இல்லை, சுவைக்கும் சாப்பிட்றது இல்லை. ஒரு விஷுவல் அப்பியரன்ஸ், அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சி, சிவப்பாக இருக்குது, ரெட்டாக இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, அப்படி கலர் பார்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். இல்லைன்னா நடிகை எவ்வளோச்சும் காட்டுவா, அதை வச்சு விளம்பரம் காட்டுவா, அதை வச்சு அந்த பொருள் வாங்கி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் நம்ம உண்மையிலே நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நம்ம உணவில் இருக்குது. ஆனால் நம்ம உணவுகள் அப்படிப்பட்ட உணவுகள் இருக்குது. ஆனால் அந்த உணவுகளை நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம சாப்பிட்றோமா இல்லை. இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் தர்பூசணி பழம் சாப்பிடுங்க, தர்பூசணி பழத்தில் ஜிங்க் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஜிங்க் எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம ஒரு நாள் உணவு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு, நம்ம உடல் தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அந்த இதில் சத்துக்கள் கம்மி தான். நான்வெஜ் பொதுவாகவே நான்வெஜ்ஜில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஆனால் நம்மளால் வாரத்தில் 7 நாளும் நான்வெஜ் சாப்பிட முடியாது. 7 நாள் சாப்பிட்டாலும் மண்டையாக விட்டுற வேண்டியதான். ஏன்னா நம்ம உடல் செரிமான சக்தியை அது சீக்கிரம் இழந்துருவோம். ஒரு நான்வெஜ், ஒரு ரெட் மீட் எடுத்தோன்னா ஒரு காலையில் சாப்பிட்டோன்னா நைட்டு தான் செரிமானமே ஆகும். ஒயிட் மீட்னால் அது ஒரு ஹாஃப் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மேக்ஸிமம் நம்ம வெஜிடேரியன் தான். நம்ம இந்தியாவில் நம்ம 90% மக்கள் வாரத்தில் 5 நாள் எப்படியும் வெஜிடேரியன் தான். 2 நாள் தான் அதிகபட்சம் நான்வெஜ் சாப்பிட்றோம். அசைவம், மீன், எதுனாலுமே 2 நாள் தான். அப்போ நம்ம வெஜிடேரியன் தான். வெளிநாட்டில் இருக்கவன் பூரா நான்வெஜ் தான். அவன் வாரத்தில் 7 நாளுமே நான்வெஜ் தான் சாப்பிடுவான். அவனோட ப்ரோட்டீன், அவனோட உடம்பு, அவனோட ஹார்மோன் எல்லாத்துக்கும் நான்வெஜ் தான் முக்கிய சோர்ஸு. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வெஜிடேரியன் தான் சாப்பிட்றோம். அப்போது நம்மளுக்கு உடலியல் தேவை இருக்குது. உடலியல் தேவை, உளவியல் தேவை, எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணும் அந்த உணவுகள் அப்படின்னா நம்ம சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்னாலெல்லாம் காய்கறிகள் மட்டும் இல்லாமல் கீரைகள் இதெல்லாம் அதிகமாக எடுப்போம். ஆனால் இப்போது எந்த கீரையை பார்த்தாலுமே நம்ம பயமாக இருக்குது. கீரை மேலே பூச்சி மருந்து போட்டுடுறாங்க. அப்போது இதுக்கு வேறு சோர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இப்போ மூலிகைகள் தான் நம்ம நாடி போக வேண்டியது இருக்குது. மூலிகைகள், ஏகப்பட்ட மூலிகைகள் ஆண்களுக்கு ஆண்மை சக்தி, விந்தணுக்கள் உற்பத்தி எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் நம்ம அதில் நம்ம நம்ம பார்வையில் படாமலே போயிடுதுங்க. உதாரணம், ஓரிதழ் தாமரை, பூனைக்காளி, இதெல்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்பில் கூட எடுத்துக்கலாம். பூனைக்காளியை கூட்டு வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நாட்டில். ஆனால் அதில் நம்ம கண்டுக்கிறது இல்லை. நிறைய சாலம், ஸ்ரீ, அப்படி இப்படின்னு ஒரு ஏகப்பட்ட மூலிகைகள், ஒரு 1000க்கு மேற்பட்ட வகையான மூலிகைகளே ஆண்மைக்கு பயன்படுத்துகிற மூலிகைகளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சிப்பி, நம்ம 99% கடல் உணவு சாப்பிட்றவங்க சிப்பி சாப்பிட்ருக்கவே மாட்டோம். 1% அதிகமான அளவு கடலில் பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க வேணால் கொஞ்சம் சாப்பிடலாமே தவிர, எல்லோரும் மீன் பிடிக்கிறவங்க வேணால் அதிகமாக சிப்பி வகைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. சிப்பி, நண்டு ஜதை, சங்கு ஜதை, இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் அதிகமாக சாப்பிட்றதில்ல. மீன் தான் அதிகபட்சம், இறால் கொஞ்சம் தான், நண்டு அதை விட கொஞ்சம் தான். அப்போ அந்த சிப்பி, ஆயிஸ்டர்னு சொல்லுவோம்ல, அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. அது ஆண்களுக்கு நல்ல ஆண்மை வீரியத்தை கொண்டு வரும். இப்போ நம்மகிட்ட இருக்க மூலிகைகள் எல்லாமே நம்மளோட ஒரு 55 வகையான மூலிகைகள் கலந்து ஒரு பொடி வச்சுருக்கோம். இந்த பொடிகள் ஆண்களுக்கு ஆண் உறுப்பு வளர்ச்சினா நம்ம சின்னதுலேருந்து பெருசாகாது. அதாவது அதிகமான அளவு பழக்கத்தினால சுருங்கி இருக்கும். அந்த இது சரியான ஸ்டேஜுக்கு கரெக்டாக வரும். அது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லை, விந்து முந்துதல் இருக்கவங்களுக்கு, உயிரணு பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் நம்மகிட்ட இருக்க பொடி நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நம்மளாம் சுத்தமான மூலிகைகளை வாங்கி பதப்படுத்தி அதில் இருக்க
சுத்திப்படுத்தி அதை நல்லா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பொடி பியூர்லி ஹோம்மேடு தான். இதில் நம்ம வெயிட் கூட்டுற ஐட்டெல்லாம் சேர்க்குறது இல்லை. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்னா 700 சொல்கிறீங்க பொடி, 800 சொல்கிறீங்க பொடி, ரேட்டு இதோட கம்மியாக ரேட்டு இதை விட கம்மியாக கிடைக்குமோ? 200 பொடி கொடுக்கலாம். 200 10 கிராம் பொடி 90 கிராம் மாவு, மைதா மாவோ ஏதோ ஒரு மாவு சேர்த்து கொடுக்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம இந்த தொழிலே நம்ம இருக்கோம். நம்ம இந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் நம்மளுக்கு ஃப்ளூயண்ட்டாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறனால நம்ம இதில் எதுவுமே பண்ணுறதில்ல, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஐட்டம் சேர்க்குறதில்ல. நிறைய அந்த கப்புள்ஸ் இன்டிமசி டிப்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அதனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்படுது. அதனால் நம்ம நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம ஃபாலோவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்காக நம்ம இந்த பொடியை பண்ணுறோம். சில பேர் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கட்டுக்கொடி, குதிரைப்படுக்கன் இதெல்லாம் தனித்தனியாக விற்றுட்ருப்பாங்க. இதில் தனித்தனியாகவே அதில் அந்தளவுக்கு பலன் கிடையாது. கட்டுக்கொடியை தண்ணியில் போட்டால் ஜல்லி மாதிரி ஜல்லி மாதிரி தான் ஆகும். கட்டுக்கொடி ஒரு ஸ்பூன் பொடியை போட்டால் ஒரு கப் தண்ணி, அப்போ ஒரு ஸ்பூன் பொடியில் இருக்கிற அளவுக்கு தான் சத்து இருக்குமே தவிர அதில் நிறைய சத்துலாம் இருக்காது. அதாவது நம்ம இருக்குது பிசினு, பொடி, கிழங்கு, இலைகள், பூக்கள் எல்லாமே சேர்த்தது தான் நம்மகிட்ட இருக்க பொடி. ஒரு குறிப்பிட்ட இதில் தான் இந்த சத்து இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இதில் சிலாஜித் சேர்க்கும். சிலாஜித்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நன்மை இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இந்த காம்பவுண்ட் எல்லாமே சேரும்போது நன்மையை தவிர ஒன்றில் மட்டுமே நன்மை கிடைக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. குதிரைப்படுக்குன்னு இருக்குது. குதிரைப்படுக்குன்னு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். குதிரைப்படுக்குன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே குதிரை மாதிரியே புடுக்கு எழுந்திரிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அதோட பலன்கள் இருக்குது. ஆனால் எது எல்லாமே காம்பினேஷனில் இருக்கும்போது அதோட பலன்கள் ஜாஸ்தி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து தமிழ்நாட்டில் ஆர்டர் பண்ணாலும் நம்ம கொரியர் அனுப்பலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பொடியெலாம் ரொம்ப ஹெல்த்தி தான். ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 3 மாதம், ஒரு 30 நாள் இல்லைன்னா ஒரு 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூர் ஆகிரும். நம்மகிட்ட பொடி இருக்குது. இது போக நம்மகிட்ட மூலிகை சூப்பொடி இருக்குது. நம்மகிட்ட 32 வகையான மூலிகை சூப்பொடி இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.